Good morning children. In this video we are going to learn voice. Already last class la nama interrogative sentences active voice la irundhu passive voice eppadi convert பண்றது அப்படின்றத discuss பண்ணோம். The same interrogative sentences தான் but WH words ஓட வந்தா அதை எப்படி நம்ம passive convert பண்ணனும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். First of all active to passive ல அதிகமா repeated வரக்கூடிய WH words என்னென்ன அப்படினு பார்த்தோம்னா ஒரு 5 words இருக்கு. They are who, where, when, why, how. இந்த 5 words தான். I repeat, who யாரு, where எங்கே, when எப்போது or எப்பொழுது, why ஏன், how எப்படி. இந்த 5 words தான் WH wordsல active voiceல இருந்து passive voice கன்வெர்ட் பண்றதுக்காக அதிகமான சென்டென்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த வேர்ட்ஸ் இன்டர்கேட்டிவ் சென்டென்சஸ்ல வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம பாசிவா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் we take who அப்படின்ற வேர்ட் ஆக்டிவ் வாய்ஸ்ல வந்தா அது பாசிவா கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். See the example who wrote திருக்குறள். திருக்குறளை எழுதுனது யாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் வந்துட்டு இது இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ் இல்லைங்களா, WHல ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது எப்படி நம்ம பாசிவாக மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்டென்ஸ் பேட்டர்ன் பிரிப்போம். ரோட்ன்றது வெர்பு, திருக்குறள் அப்படின்றது ஆப்ஜெக்ட், ஹூன்றது ஆல்ரெடி இது கொஸ்டின். ஹூன்ற கொஸ்டின் கேட்டோம்னா நமக்கு ஆக்ஷன் டூயர் கிடைக்கும் இல்லையா, அதாவது சப்ஜெக்ட் கிடைக்கும். இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக அந்த சப்ஜெக்ட் நேம் மென்ஷன் பண்ணாமல் ஹூன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஜஸ்ட் டேக் இட் ஆஸ் அ ஆக்ஷன் டூயர். அதாவது ஹூ அப்படின்ற இடத்துல வந்துட்டு நமக்கு யார் கிடைப்பா அப்படின்னு பார்த்தோம்னா திருவள்ளுவர் இல்லையா, அந்த நேமுக்கு பதிலாக ஹூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம சப்ஜெக்டாக எடுத்துக்கலாம். WH வேர்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு ஹூன்றது மட்டும் சப்ஜெக்டாக ஆக்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ ஹூ ரோட் திருக்குறள். ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஜெக்ட் எடுத்து எழுதணும் இல்லைங்களா. ஆப்ஜெக்ட் என்ன வரும்? திருக்குறள். அதை அப்படியே எழுதிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ரோட் என்ன டென்ஸில் இருக்குது? பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. திருக்குறள்ன்றது சிங்குலர் இல்லைங்களா. பாஸ்ட் டென்ஸில் சிங்குலருக்கு என்ன ஹெல்பிங் வேர்ப் வரும்? வாஸ் இல்லைங்களா. அப்போ திருக்குறள் வாஸ் அப்படின்னு தான் நம்ம எழுதியிருக்கணும். பட் இங்கே எப்படி எழுதியிருக்கோம்னா பை ஹூம் வாஸ் திருக்குறள். ஃபஸ்ட்டு அந்த வாஸ் எதுக்காக முன்னாடி எழுதணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். திருக்குறள் வாஸ் அப்படின்னு எழுதாமல் ஏன் வாஸ் திருக்குறள் அப்படின்னா அந்த சென்டென்ஸை வந்துட்டு கொஸ்டினாக மாற்றுறதுக்காக நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஹெல்பிங் வேர்பை எடுத்து முன்னாடி எழுதணும் அப்படின்னா அது கொஸ்டினாக மாறிடும். அதுக்காக தான் இது இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். அதனால் நம்ம வாஸ் அப்படின்ற ஹெல்பிங் வெர்பை திருக்குறள் அப்படின்ற ஆப்ஜெக்ட்க்கு முன்னாடி எழுதியிருக்கோம். வாஸ் திருக்குறள் அப்படின்னு எழுதியிருக்கோம். சரிங்களா? அதுக்கடுத்து ஹூ அப்படின்றது அப்படின்ற வேர்டு சப்ஜெக்டாக வந்தால் அந்த 4th and 5th ஸ்டெப் இருக்கு இல்லைங்களா, அதாவது பை அண்டு அந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் லாஸ்ட்டில் போகும் இல்லைங்களா, அந்த சேஞ்சஸ். இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஹூ லாஸ்ட்டாக எழுதும்போது ஹூம் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். அடுத்து 4th ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய பை அதை ஆட் பண்ணும்போது லாஸ்ட்டில் பை ஹூம் அப்படின்னு தான் வரும். பட் ஹூ அப்படின்ற கொஸ்டினில் ஆக்டிவ் வாய்ஸில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா பாசிவ் வாய்ஸில் அந்த 4th and 5th ஸ்டெப்ஸை மட்டும் ஃபஸ்ட் எடுத்து எழுதிடணும். அதாவது பை ஹூம் அப்படின்றத 4th 5th ஸ்டெப்பாக வரும். அதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் அண்டு செகண்ட் ஸ்டெப்பாக ஆட் பண்ணிக்கணும். ஸோ பை ஹூம் அப்படின்றத அப்படி ஆட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து கொஸ்டினாக மாற்றுறதுக்காக வாஸ் அப்படின்றத எழுதியிருக்கோம். தென் திருக்குறள் எழுதியிருக்கோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய வேர்ப் 3 ரைட், ரோட், ரிட்டன் அப்படின்ற வேர்ப் 3 எழுதிட்டு கொஸ்டின் மார்க். ஆஸ் யூஷுவல் நமக்கு வேறு சப்ஜெக்டாக இருந்தால் எப்படி வந்திருக்குன்னா வாஸ், அதாவது கொஸ்டின் வாஸ் திருக்குறள் ரிட்டன் பை ஹூம் அப்படின்னு வந்திருக்கும் இல்லைங்களா. ஹூ அப்படின்ற சப்ஜெக்டாக வந்ததுனால நம்ம பை ஹூம் அப்படின்ற லாஸ்ட்டில் வரக்கூடிய 4th and 5th ஸ்டெப்ஸை எடுத்து ஃபர்ஸ்ட்டில் எழுதுகிறோம். பை ஹூம் வாஸ் திருக்குறள் ரிட்டன். See the next one. Who had eaten my lunch? இந்த சென்டென்ஸு ஹூவில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ 4th and 5th ஸ்டெப்ஸில் வரக்கூடிய பையும் அந்த ஹூமையும் எடுத்து ஃபஸ்ட்டில் எழுதிடுறோம் இல்லைங்களா. ஹூ லாஸ்ட்டாக போகும்போது ஹூம்னு சேஞ்ச் ஆகும். ஸோ பை ஹூம் அப்படின்றத நம்ம எழுதிட்டோம். அதாவது 4th and 5th ஸ்டெப் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டோம். தென் had eaten அப்படின்றது வெர்ப், மை லஞ்ச் அப்படின்றது ஆப்ஜெக்ட் இல்லைங்களா. ஆப்ஜெக்டில் வரக்கூடிய மை லஞ்ச் எழுதுவோம். ஃபஸ்ட் எடுத்து எழுதலாம். பை ஹூம்க்கு அடுத்து மை லஞ்ச் எழுதிக்கோங்க.
தென் had இருக்கு, eaten இருக்கு. இது என்ன டென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா had plus verb 3 past perfect tense இல்லைங்களா? past perfect tenseல வந்துட்டு நமக்கு passive voiceல had been plus verb 3ன்னு சேஞ்ச் பண்ணணும். ப்ரீவியஸ் கிளாஸஸில் வீடியோஸ் பாருங்கள், அதில் ஹெல்பிங் வெர்ப் ஐடியாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ had plus verb 3 வந்தால் had been plus verb 3ன்னு சேஞ்ச் பண்ணணும். இப்போ by whom எழுதியிருக்கோம், my lunch எழுதியிருக்கோம் இல்லைங்களா? had been plus verb 3 என்ன eaten. அதாவது by whom my lunch had been eaten அப்படின்னு தான் நம்ம எழுதி கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கணும். ஆனால் அந்த had எதுக்காக my lunch அப்படின்ற வேர்டுக்கு முன்னாடி போச்சுன்னா கொஸ்டின் மேக் பண்ணுறதுக்காக had எடுத்து முன்னாடி எழுதியிருக்கோம். ஸோ by whom had my lunch been eaten. ஓகே, the third one, who will help me. இந்த சென்டென்ஸ் பாருங்கள், who நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? கொஸ்டின் வேர்டு, இதை நம்ம சப்ஜெக்ட் அப்படியே வச்சுக்கலாம். will helpன்றது verb, meன்றது object. ஸோ who வந்ததுனால நம்ம என்ன எழுதணும் ஸ்டார்டிங்கில் by whom அப்படின்றத எடுத்து எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு will helpன்ற verb, அடுத்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய me, ஆப்ஜெக்ட் அதுக்கு அடுத்து எழுதுகிறோம். ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா me, ஃபஸ்ட்டில் வரும்போது I அப்படின்னு சேஞ்ச் ஆகும். by whom I எழுதியிருக்கணும் இல்லையா? அப்புறம் will help ஃபியூச்சர் டென்ஸில் இருக்குது. will plus verb 1 ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸில் பாசிவ் வாய்ஸில் ரெண்டு ஹெல்பிங் verb யூஸ் பண்ணுவோம். ஒன்று will be, another one shall be. I விக்கு நம்ம shall be யூஸ் பண்ணுவோம், அதர்ஸ்க்கு will be யூஸ் பண்ணுவோம். இப்போ நமக்கு I தான் அங்கே இருக்குது, ஸோ shall be எழுதுகிறோம் இல்லைங்களா? by whom I shall be, ஹெல்ப்புடைய verb 3 helped. அப்போ நமக்கு என்ன ஆன்சராக வந்திருக்கும்? by whom I shall be helped அப்படின்னு தான் எழுதியிருக்கணும். ஆனால் இந்த சென்டென்ஸை நம்ம கொஸ்டினாக மேக் பண்ணணும் இல்லைங்களா? ஏன்னா மேலே நம்ம கொஸ்டின் தானே கொடுத்துருக்காங்க, who will help meன்னு. ஸோ இதை கொஸ்டினாக மேக் பண்ணுறதுக்காக ஹெல்பிங் வெர்பான ஷாலை எடுத்து ஐக்கு முன்னாடி எழுதுகிறோம். அதாவது by whom shall I be helped. Got it? Okay. We go to the next one. Where did you play hockey? இந்த சென்டென்ஸ் பாருங்கள், where did you play hockey. who அப்படின்றதுலாம் by whom அப்படின்னு சேஞ்ச் ஆகுமே. ரிமைனிங் வரக்கூடிய where, when, why, how இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் we need to add. That's it. ஸோ where did you play hockey இந்த சென்டென்ஸில் பாருங்கள், சப்ஜெக்ட் you இருக்குது, வெர்பு பிளேன்றது வெர்பு இருக்குது, ஹாக்கின்ற ஆப்ஜெக்டும் இருக்குது. டிட்ன்றது பாஸ்ட் டென்ஸுக்கான கொஸ்டின் மேக் பண்ணக்கூடிய ஹெல்பிங் வெர்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ டிட் ப்ளே ரெண்டுமே வெர்பில் வரும். அடுத்து வேர்ன்றது WH கொஸ்டினில் வரக்கூடிய வேர்ட், WH வேர்ட்ஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, வேர் அப்படின்ற கொஸ்டின் எடுத்து ஃபஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வேர். அதுக்கடுத்து நம்ம ஹாக்கி தான் ஆப்ஜெக்ட், அதை எடுத்து ஃபஸ்ட்டில் எழுதணும் இல்லைங்களா? வேர் ஹாக்கி அண்டு டிட் ப்ளே இருக்குது இல்லைங்களா கொஸ்டினில்? டிட் ப்ளஸ் ப்ளே, அதாவது பிளேடு, அது டிட் எதில் வரும்னு பார்த்தோம்னா பாஸ்ட் டென்ஸில் வரும். அப்போ பாஸ்ட் டென்ஸில் ஹாக்கின்றது சிங்குலர், பாஸ்ட் டென்ஸில் சிங்குலருக்கு என்ன ஹெல்பிங் வெர்ப் வரும்னு பார்த்தோம்னா வாஸ். வேர் ஹாக்கி வாஸ், verb 3 played. ஃபோர்த் ஸ்டெப் பை ஆட் பண்ணிக்கோங்க, லாஸ்ட்டில் யூ ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய யூ, ஆப்ஜெக்ட் வரும்போது யூன்னு தான் இருக்கும் இல்லைங்களா? அப்போ வேர் ஹாக்கி பிளேடு பை யூ அப்படின்னு நமக்கு ஆன்சர் வரணும். இதை கொஸ்டினை மேக் பண்ணுறதுக்காக ஹெல்பிங் வெர்பை எடுத்து ஹாக்கி அப்படின்ற வேர்டுக்கு முன்னாடி ஆட் பண்ணியிருக்கோம். வேர் வாஸ் ஹாக்கி பிளேடு பை யூ. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் ஒன், வேர் வில் யூ வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். யூ அப்படின்றது சப்ஜெக்ட், வில் வாஷ்ன்றது verb, your hands அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ வேர் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டில் வரக்கூடிய யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்றத எடுத்து அப்படியே எழுதுங்க. தென் வில் வாஷ், ரெண்டு வெர்ப் இருக்கு இல்லைங்களா? வில் வந்துட்டு ஹெல்பிங் verb, வாஷ்ன்றது verb 1. ஸோ இது ஃபியூச்சர் டென்ஸில் தான் இருக்குது. ஃபியூச்சர் டென்ஸில் வந்துட்டு நமக்கு பாசிவில் ரெண்டு ஹெல்பிங் verb இருக்குது, ஷால் பி, வில் பி. யுவர் ஹேண்ட்ஸ்ன்றது அதர்ஸில் வந்ததுனால நம்ம வில் பி அப்படின்ற ஹெல்பிங் verb யூஸ் பண்ணலாம். அதாவது வேர் யுவர் ஹேண்ட்ஸ் வில் பி. அடுத்து verb 3 வாஸ் உடைய verb 3 பாருங்கள், வாஸ்டு. தென் ஃபோர்த் ஸ்டெப் பை ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வரக்கூடிய சப்ஜெக்ட் டு ஆப்ஜெக்ட் யூ அப்படின்றத நம்ம அப்படியே எழுதிக்கலாம், கொஸ்டின் மார்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சென்டென்ஸை கொஸ்டினை மேக் பண்ணோம் இல்லைங்களா? அதுக்காக வில் அப்படின்ற ஹெல்பிங் வெர்பை எடுத்து யோர் ஹேண்ட்ஸ்க்கு முன்னாடி ஆட் பண்ணுறோம். வேர் வில் யுவர் ஹேண்ட்ஸ் பி வாஷ்டு பை யூ. நெக்ஸ்ட் பாருங்கள், வேர் ஹாவ் யூ சப்மிட்டட் யுவர் நோட். இந்த சென்டென்ஸில் வேர்ன்றது கொஸ்டினுக்காக கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து ஃபஸ்ட் எழுதிக்கலாம். ரிமைனிங் பாருங்கள், ஹாவ் யூ, யூன்றது சப்ஜெக்ட், ஹாவ் சப்மிட்டட்
ஹாவ்ன்றது ஹெல்பிங் வேர்ப், சப்மிட்டட்ன்றது மெயின் வேர்ப், யுவர் நோட் அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஸோ ஃபஸ்ட் நம்ம வேர் எழுதிக்கலாம், அதுக்கடுத்து ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய யுவர் நோட் எடுத்து எழுதிக்கலாம். வேர் யுவர் நோட். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹாவ் ப்ளஸ் சப்மிட்டட் என்ன டென்ஸ்னு பார்த்தோம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஹாவ் ஹேஸ் அப்படின்ற ரெண்டு ஹெல்பிங் வேர்ப்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ ஐ, வி, யூ, தே ப்ளூரல் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஹாவ் அப்படின்ற ஹெல்பிங் வெப் யூஸ் பண்ணுவோம். ஹீ, சி, இட் அண்ட் சிங்குலருக்கு நம்ம ஹேஸ் என்ற ஹெல்பிங் வெப் யூஸ் பண்ணுவோம். இங்கே யுவர் நோட் அப்படின்றது சிங்குலர், ஸோ நம்ம ஹேஸ் அப்படின்ற ஹெல்பிங் வெப்பை யூஸ் பண்ணலாம். பாசிவ் வாய்ஸில் பீன் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ வேர் யுவர் நோட் ஹேஸ் பீன் அப்படின்னு எழுதணும். தென் வேர்ப் 3 சப்மிட்டட் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஸ்டெப் பை ஆட் பண்ணிக்கலாம். சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய யூ எடுத்து ஆப்ஜெக்டில் யூ அப்படின்னு எழுதி கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாம். தென் வேர் யுவர் நோட் ஹேஸ் பீன் சப்மிட்டட் பை யூ இதை கொஸ்டினாக மேக் பண்ணுறதுக்காக ஹேஸ் அப்படின்ற ஹெல்பிங் வெர்பை எடுத்து யுவர் நோட்டுக்கு முன்னாடி ஆட் பண்ணுறோம். அதாவது வேர் ஹேஸ் யுவர் நோட் பீன் சப்மிட்டட் பை யூ. தட்ஸ் இட். See the next one. When has he completed his work? ஸோ இது இந்த சென்டென்ஸில் பாருங்கள், ஹீன்றது சப்ஜெக்ட், ஹேஸ் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது வேர்ப், ஹிஸ் ஒர்க்ன்றது ஆப்ஜெக்ட், வென்ன்றது கொஸ்டினுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ வென் அப்படின்ற வேர்டை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் என்ன, ஹிஸ் ஒர்க் எடுத்து ஃபஸ்ட்டில் எழுதிக்கலாம். அண்டு ஹேஸ் கம்ப்ளீட்டட் இல்லைங்களா, ஹேஸ் கம்ப்ளீட்டட் ஹேஸ் ப்ளஸ் வேர்ப் 3 அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. இது நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் என்ன ஹெல்பிங் வெர்ப் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம்னா ஹேஸ் பீன், ஹாவ் பீன் அப்படின்ற ரெண்டு யூஸ் பண்ணுவோம். ஹிஸ் ஒர்க் அப்படின்றது சிங்குலர், அதனால் நம்ம ஹேஸ் பீன் எழுதுகிறோம். அதாவது வென் ஹிஸ் ஒர்க் ஹேஸ் பீன். வேர்ப் 3 கம்ப்ளீட்டட் எழுதிக்கலாம். ஃபோர்த் ஸ்டெப் பை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஹீன்ற சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டில் போகும்போது ஹிம் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். அதாவது வென் ஹிஸ் ஒர்க் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட் பை ஹிம் அப்படின்ற ஆன்சர் வரும். பட் நம்ம இந்த சென்டென்ஸை கொஸ்டினாக மேக் பண்ணோம் இல்லையா, நம்ம கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டினாக மேக் பண்ணுறதுக்காக ஹேஸ் அப்படின்ற ஹெல்பிங் வெர்பை எடுத்து ஹிஸ் ஒர்க் அப்படின்ற ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி எழுதணும். அதாவது when has his work been completed by him. That's all. When shall we change the uniform? Next question பாருங்க. When shall we change the uniform? when எடுத்து ஃபர்ஸ்ட்ல எழுதிக்கலாம். வீன்றது சப்ஜெக்ட், shall changeன்றது verb, the uniformங்கிறது ஆப்ஜெக்ட் இல்லைங்களா. ஸோ வென் எடுத்து ஃபஸ்ட்டில் எழுதிக்கலாம். தென் ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய த யூனிஃபார்ம் எடுத்து எழுதிக்கலாம். தென் ஷால் ப்ளஸ் வெர்ப் 1 சேஞ்சுன்றது வெர்ப் 1 இல்லைங்களா. ஸோ ஷால் ப்ளஸ் வெர்ப் 1 ஃபியூச்சர் டென்ஸில் இருக்குது. ஃபியூச்சர் டென்ஸில் ஷால் பி வில் பி யூஸ் பண்ணுவோம். த யூனிஃபார்ம் அப்படின்றது நம்ம வில் பி தான் எழுதுவோம் இல்லைங்களா. ஸோ வென் த யூனிஃபார்ம் வில் பி சேஞ்ச் அதனுடைய வேர்ப் 3 சேஞ்ச்டு. ஃபோர்த் ஸ்டெப் பை ஆட் பண்ணிக்கலாம். வீன்ற சப்ஜெக்ட் லாஸ்ட்டில் வரும்போது அஸ்ன்னு சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா. ஸோ கொஸ்டின் மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. when the uniform will be changed by us இல்லையா. ஸோ இதை கொஸ்டினாக மேக் பண்ணுறதுக்காக will அப்படின்ற ஹெல்பிங் வெர்பை எடுத்து the uniform அப்படின்ற ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ see the answer. when will the uniform be changed by us? Next one. when does she do her job? when does she do her job? ஸோ when கொஸ்டின் வேர்ட்ஸ் எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். டஸ் சி டூ ஹர் ஜாப். சீன்றது சப்ஜெக்ட், டஸ் டூன்றது வெர்ப், ஹர் ஜாப்ன்றது ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டில் எழுதணும். வென் ஹர் ஜாப் அப்படின்னு எழுதியிருப்போம். நெக்ஸ்ட்டு டஸ் அண்ட் டூ. டஸ்ன்றது ஹெல்பிங் வெர்ப், டூன்றது மெயின் வெர்ப் இல்லைங்களா. ஸோ டஸ் டூ இது வந்துட்டு ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸில் ஹர் ஜாப் அப்படின்ற சிங்குலர் இல்லையா. ப்ரெசன்ட் டென்ஸில் சிங்குலருக்கு என்ன ஹெல்பிங் வெர்ப் யூஸ் பண்ணுவோம்னா ஈஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது வென் ஹர் ஜாப் ஈஸ். அடுத்து வேர்ப் 3 டூ அப்படின்றடைய வேர்ப் 3 வந்துட்டு டன். அதாவது டூ, டிட், டன். ஸோ டன் எழுதிக்கோங்க. ஃபோர்த் ஸ்டெப் பை ஆட் பண்ணிக்கலாம். சி அப்படின்ற சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பிளேஸ் போகும்போது ஹர் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். see the sentence. when her job is done by her. நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ நம்ம இதை கொஸ்டினாக மேக் பண்ணணும். ஸோ கொஸ்டின் மார்க் ஆட் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை கொஸ்டினாக மேக் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அந்த ஈஸ் என்ற ஹெல்பிங் வெர்பை எடுத்து ஹர் ஜாப் அப்படின்ற வேர்டுக்கு முன்னாடி எழுதணும்.
அதாவது ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி எழுதணும். ஸோ see the answer. When is her job done by her? That's it. And see the next one. Why? Why she is attending the meeting? Why she is attending the meeting? Whyன்றது கொஸ்டினுக்காக கொடுத்துருக்கிறது. ஸோ why அப்படின்ற வேர்டு எடுத்து ஃபஸ்ட்டில் எழுதிக்கலாம். ரிமைனிங் பாருங்கள். she is attending the meeting. cன்றது see the sentence. Why is she attending the meeting? Other sentence இல்லைங்களா? Why is she attending the meeting? So whyன்றதை ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். cன்றது subject, is attendingன்றது present continuous tense இல்லைங்களா? isன்றது helping verb, attendingன்றது main verb. present continuous tenseல கொடுத்துருக்காங்க. the meetingன்றது object. why எடுத்து எழுதிட்டோம். அதுக்கடுத்து object the meeting எடுத்து ஃபஸ்ட்டில் எழுதுகிறோம். why the meeting அடுத்து helping verb பார்க்கலாம். present continuous tense அப்படின்றதுனால என்ன helping verb வரும்னு பார்க்கலாம். the meetingன்றது singular. present continuous tenseல singularக்கு நம்ம is being அப்படின்றதான் passive voiceல யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? why the meeting is being. அடுத்து verb 3 attended. fourth step by ஆட் பண்ணிக்கலாம். சீன்ற சப்ஜெக்ட் லாஸ்ட்டில் போகும்போது her அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த சென்டென்ஸில் லாஸ்ட்டில் கொஸ்டின் மார்க் ஆட் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை கொஸ்டினாக மேக் பண்ணுறதுக்காக is அப்படிங்கிற ஹெல்பிங் வெர்பை எடுத்து த மீட்டிங் அப்படின்ற ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஆட் பண்ணணும். why is the meeting being attended by her? That's it. Okay. See the next one. Why were they conducting the party? Why were they conducting the party? So why என்ற கொஸ்டின் வேர்டு எடுத்து கீழே எழுதிக்கலாம். அதுக்கடுத்து தேன்றது சப்ஜெக்ட், வேர்ன்றது ஹெல்பிங் வேர்ப், கண்டக்டிங்ன்றது மெயின் வேர்ப். அதாவது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. த பார்ட்டிங்கிறது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் எடுத்து நம்ம வைக்கு அடுத்து எழுதலாம். வை த பார்ட்டி எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இல்லைங்களா? பார்ட்டின்றது சிங்குலர். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சிங்குலருக்கு நம்ம வாஸ் பீயிங் அப்படின்ற ஹெல்பிங் வெர்பை யூஸ் பண்ணுவோம். ஸோ வை த பார்ட்டி வாஸ் பீயிங் அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கண்டக்டிங் உடைய வேர்ப் 3 கண்டக்டட். ஃபோர்த் ஸ்டெப் பை ஆட் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் தே லாஸ்ட்டில் போகும்போது தேம் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். தென் ஆட் கொஸ்டின் மார்க். அந்த சென்டென்ஸை கொஸ்டினாக மேக் பண்ணுறதுக்காக ஹெல்பிங் வெர்ப் வாஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அதை எடுத்து ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி, அதாவது த பார்ட்டி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி எடுத்து எழுதணும். ஸோ see the answer. Why was the party being conducted by them? That's it. Next one. Why do I like chocolate? Why do I like chocolate? Whyன்றது கொஸ்டின் வேர்ட், ஐன்றது சப்ஜெக்ட், do like அப்படின்றது வெர்ப். அதாவது டூன்றது ஹெல்பிங் வெர்ப், லைக்ன்றது மெயின் வெர்ப், சாக்லேட்டுங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ வைன்ற கொஸ்டின் வேர்டை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். தென் ஆப்ஜெக்ட் எடுத்து சாக்லேட்டுங்கிறத ஃபஸ்ட்டில் எழுதிக்கலாம். வை சாக்லேட் அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லைங்களா? டூன்றது ப்ரெசன்ட் டென்ஸில் கொஸ்டின் கேட்குறக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்பிங் வெர்ப். ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் சாக்லேட் அப்படின்ற வேர்ட் சிங்குலர். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் சிங்குலருக்கு நம்ம ஈஸ் யூஸ் பண்ணுவோம். வை சாக்லேட் ஈஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. லைக் உடைய வேர்ப் 3 லைக்டு. ஃபோர்த் ஸ்டெப் பை ஆட் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட் ஐ, ஆப்ஜெக்ட் பிளேஸ் வரும்போது மீ அப்படின்னு சேஞ்ச் ஆகும். அதாவது வை சாக்லேட் இஸ் லைக்டு பை மீ. அதுக்கப்புறம் கொஸ்டின் மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் மார்க் ஆட் பண்ணால் மட்டும் போதுமா அப்படின்னா இன்னும் அதை நம்ம சென்டென்ஸ் நம்ம கொஸ்டினாக மாற்றணும் இல்லையா? அதுக்காக ஈஸ் அப்படின்ற ஹெல்பிங் வெர்பை எடுத்து ஆப்ஜெக்ட் சாக்லேட்டுக்கு முன்னாடி எழுதுங்க. வை இஸ் சாக்லேட் லைக்டு பை மீ? ரைட். ஓகே. தி லாஸ்ட் ஒன், அதாவது WH வேர்டில் லாஸ்ட் ஒன். ஹவு வில் த டாக் பைட் த போன்? இதுதான் நமக்கு கொஸ்டின். ஸோ ஹவுன்ற வேர்டு எடுத்து கீழே எழுதிக்கலாம். கொஸ்டின் வேர்ட். தென் த டாக் அப்படின்றது சப்ஜெக்ட், வில் பைட்ன்றது ஆப்ஜெக்ட், ஃபியூச்சர் டென்ஸில் கொடுத்துருக்கு. ஹவுன்றது கொஸ்டின் வேர்ட் எழுதிக்கோங்க. த டாக் அப்படின்றது சப்ஜெக்ட், வில் பைட் அப்படின்றது வெர்ப். வில்ன்றது ஃபியூச்சர் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப், பைட்ன்றது வேர்ப் 1. ஸோ வில் ப்ளஸ் வெர்ப் 1 அது நமக்கு ஃபியூச்சர் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. த போன் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்.
ஸோ ஹவு அப்படின்ற கொஸ்டின் வேர்டு எடுத்து ஃபர்ஸ்ட் எழுதலாம். நெக்ஸ்ட் அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் த போன் அப்படின்றத எடுத்து எழுதலாம். அதாவது ஹவு த போன். நெக்ஸ்ட் என்ன ஹெல்பிங் வெர்ப் ஆட் பண்ணு பார்க்கலாம். வில் பைட் ஃபியூச்சர் டென்ஸ்ன்றதுனால த போன் அதர்ஸில் வரும். அதாவது வில் பி அந்த ஹெல்பிங் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஹவு த போன் வில் பி அப்படின்னு எழுதிக்கோங்க. verb 3 bite அதனுடைய verb 3 என்ன வரும்னு பார்த்தோம்னா bitten. how the bone will be bitten. fourth step by ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் அந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் போகும்போது the dog அப்படியே தான் இருக்கும், அதை எழுதிக்கோங்க. ஸோ see the sentence how the bone will be bitten by the dog. கொஸ்டின் மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சென்டென்ஸ் கொஸ்டினாக மேக் பண்ணுறதுக்காக will அப்படின்ற ஹெல்பிங் வெர்ப் எடுத்து ஆப்ஜெக்ட்க்கு முன்னாடி எழுதுங்க. அதாவது how will the bone be bitten by the dog. Next one, how did you enjoy the function. how did you enjoy the function. so how என்ற question word எடுத்து ஃபர்ஸ்ட்ல எழுதிக்கலாம். youன்றது subject, did enjoyன்றது verb, did helping verb, enjoyன்றது main verb, the functionன்றது object. இந்த sentence பார்த்தோம்னா simple past tense, simple past tenseல கொடுத்துருக்காங்க. so how எடுத்து ஃபர்ஸ்ட்ல எழுதிக்கலாம். ஆப்ஜெக்ட் த ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கலாம். ஹவு த ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் இது பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸில் ஃபங்க்ஷன்ன்றது சிங்குலர் இல்லைங்களா. பாஸ்ட் டென்ஸில் சிங்குலருக்கு என்ன ஹெல்பிங் வெர்ப்னு பார்த்தா வாஸ். ஹவு த ஃபங்க்ஷன் வாஸ். verb 3 என்ன வரும் என்ஜாய்டு இல்லைங்களா, எழுதிக்கோங்க. ஃபோர்த் ஸ்டெப் பை ஆட் பண்ணிக்கோங்க. யூ ஆப்ஜெக்ட் பிளேஸ் போகும்போது யூன்னு தான் இருக்கும் இல்லைங்களா. கொஸ்டின் மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஹவு த ஃபங்க்ஷன் வாஸ் என்ஜாய்டு பை யூ அப்படின்றது வரும். ஸோ இதை கொஸ்டினாக மேக் பண்ணுறதுக்காக வாஸ்ன்ற ஹெல்பிங் வெர்ப் எடுத்து ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி எழுதணும். அதாவது ஹவு வாஸ் த ஃபங்க்ஷன் என்ஜாய்டு பை யூ, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஹவு இஸ் ஹீ சிங்கிங் அ சாங். ஸோ ஹவுன்றது கொஸ்டின் வேர்ட், ஹீன்றது சப்ஜெக்ட், இஸ் சிங்கிங். ஈஸ்ன்றது ஹெல்பிங் வேர்ப், சிங்கிங்ன்றது மெயின் வேர்ப். இஸ் சிங்கிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க. எஸ் சாங்ன்றது ஆப்ஜெக்ட். ஸோ கொஸ்டின் வேர்டு ஹவு எடுத்து எழுதிக்கலாம். ஆப்ஜெக்ட் எ சாங்ன்றதை எடுத்து எழுதிக்கலாம். ஹவு எ சாங், இது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குன்னு. எ சாங்ன்றது சிங்குலர். சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் என்ன ஹெல்பிங் வெர்ப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இஸ் பீயிங். ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. ஹவு எ சாங் இஸ் பீயிங். சிங்குடைய verb 3 sung, sing, sang, sung, S-U-N-G. how a song is being sung. fourth step by ஆட் பண்ணிக்கோங்க. ஹீன்ற சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பிளேஸ் போகும்போது ஹிம் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். கொஸ்டின் மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சென்டென்ஸை கொஸ்டினாக மேக் பண்ணுறதுக்காக இஸ் அப்படின்ற ஹெல்பிங் வெர்ப் எடுத்து ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி எழுதணும். அதாவது a song அப்படின்ற வேர்டுக்கு முன்னாடி எடுத்து எழுதணும். let's see the answer. How is the song being sung by him? That's it. So WH wordsல interrogative sentences வந்துச்சுன்னா இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று, அந்த ஹெல்பிங் வேர்ப் வந்துட்டு ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி எடுத்து கரெக்டாக எழுதணும். ஓகே சில்ட்ரன், ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டில் இருந்து இப்போ வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது என்னென்ன சேஞ்ச் பண்ணலாம் ஆக்டிவ் டு பேசிவ்னு பார்த்தோம்னா 8 டென்சஸ் சேஞ்ச் பண்ணலாம். அடுத்து இம்பரேட்டிவ் சென்டென்சஸ், அதாவது ஆர்டர் ரெக்வஸ்ட், அதை சேஞ்ச் பண்ணலாம். தென் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் சேஞ்ச் பண்ணலாம். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ்லேயே WH வரக்கூடிய சென்டென்சஸும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு டாப் டு பாட்டம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இனி வாய்ஸ் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் எந்த டவுட் வந்தாலும் இந்த ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் சென்ட் பண்ணக்கூடிய வீடியோஸில் வரக்கூடிய கண்டென்ட்டை ரிப்பீட்டடாக லிசன் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். வாய்ஸ் டாப்பிக்கில் எந்த ஒரு டவுட்டுமே வரதுக்கான சான்சஸ் கிடையாது. I hope you have understood. Let me discuss some other new topic in the next video. Thank you.